காட்டுற கம்மி தான். இதுக்கப்புறம் ஃபோட்டோ நம்ம எங்கே இப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வரப்போ ஒரு சில ஐடியன் ஸ்பாட் நாங்கள் எங்களுக்காக சூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எப்பவுமே எடுப்போம். ஓகே நாங்கள் வந்து ஐடியன் நாங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல எப்பவுமே நான் வந்துன்னா ஒரு 3 இடம் போவேன். 5 இடம் உங்களை காட்டுறேன். அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஒரு விஷயம் யாரும் வரமாட்டாங்க. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நம்மளோட பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெயிலாக இருக்குதுங்களா, அதை எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1008 சுயம்பலிங்கம் சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா கந்தகிரி மலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதேஷ் அப்புறம் சிவராத்திரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உகந்த நாள், அதுக்கப்புறம் எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. இன்னும் சிவராத்திரி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது கட்டி முடிக்கிறதுக்கு சரிங்களா. அது பண்ணிங்கனாவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்பயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தானாக உருவாகும் தான், இவங்களே கொண்டு வந்து வைக்கல இந்த இது லிங்கம்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமியார் இருப்பார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்ப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது ஒரு விஷயம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதோடு போயிடுங்க சரிங்களா. ரொம்ப இதுவான்றது வந்து இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அது இப்போ தான் கட்டு இருக்காங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே வழி இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் டேரெக்டாக அந்த சிவன் கோயிலுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு வந்தீங்கன்னா எங்கள் பைக் பார்க்கிங் இருக்கும் சரியா. இந்த பைக் கீழே இல்லைங்கன்னா பைக் பார்க்கிங் விட்டு நம்ம அந்த பக்கம் இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிவன் இது முடிச்சுட்டு தான் அந்த வண்டி பார்க்கிங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்கும், ஒரு மலை இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அந்த பக்கம் குளம் இருக்கும். நம்ம இப்படியே வண்டியை கூட்டி இந்த சைடே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த மணி பாறை இது பாறை எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் சரிங்களா. அது இங்கே ஒரு சாமி இருக்காங்க சரிங்களா. இங்கே இந்த ஆலமரத்தை பக்கத்தில் நாகம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களா தான் இது வந்து பாப்புலர் பண்ணுறாங்க. இது ஸ்பெஷலானா இருக்குதுன்னு இவங்களா தான் இது வந்து பாப்புலர் பண்ணி விட்டாங்க. நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹனுமான் இருப்பார். ஹனுமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு கோழி. இப்போ கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறது. கண்டிப்பாக ஹனுமான் போய் விசிட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயப்ப சாமி இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் வியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட் ரைட் சைடு நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். மழை வரதே நம்ம வந்து விசிட் பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டோட கீழே இருக்கிற இந்த பக்கத்துக்கு வியூ பண்ணுறது நல்லா இருக்கும். அங்கே மேலே இருந்து பார்க்கறதோடு இங்கே வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு போங்க. இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பாம்பு இருக்கும். கண்ணாடி வெளியெல்லாம் பாம்பு தான் போட்டுருக்குங்க. அது கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் 2த்தையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. காடி போட்டுருந்தா காடி என்ன கீழே வந்து கல்லுலாம் இருக்குது. அந்த காடி கேட்டோம். நீங்கள் வந்து அது எதுவும் பார்த்தீங்களா அந்த பாறை, அந்த கருப்பு பாறை அங்கே போனீங்கன்னா அந்த 2 பாறை சென்டருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த பாறை வந்து நம்ம முதல்ல தாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அந்த ஃபோட்டோ நான் நெட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை பாருங்கள். இப்போ எங்களுக்கு கொஞ்சம் வேலை அங்கே போக முடியல. நாங்கள் அந்த பக்கம் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறோம். இப்போ எப்போயாச்சும் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் போங்க. கண்டிப்பாக இங்கேருந்து அங்கே போய்ட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு
20 நிமிஷம் இல்லை 1 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு. நாங்கள் இந்த பாறை கிட்ட போயிருக்கோம். ஜூம் பண்ணு. அது பக்கத்தில் ஒரு பாறைக்கு பார்த்தீங்கன்னா மரம், அங்கேயும் போயிட்டு வந்துருக்குறோம். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு வந்துருக்குறோம். சும்மா எப்பயாச்சும் வந்தோன்னா வெறுப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு இங்கே போவோம், ஒரு நாளைக்கு அங்கே போவோம், ஒரு நாளைக்கு அங்கே போவோம். ஆனால் அங்கே வந்து ஒரே ஒரு வாட்டி தான் போனோம். இங்கே மட்டும் அப்பப்போ வந்து ஏன்னா இங்கே வழியாக இருக்கும் போகிறதுக்கு, அங்கே பார்த்தா வழி இருக்காது. ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க ஏன் அங்கே போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க கப்புள்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம். கப்புள்ஸ் இல்லை, அது கொஞ்சம் கரெக்டான இடங்க. ரைட்டா இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வியூ பாயிண்ட் முடிச்சிட்டுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் இந்த பக்கத்தில் ஏறி போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 சாமி இருப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது பயங்கரமான வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 படி ஐயப்பா சாமி இது பார்த்தா அது மாதிரி 18 படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வழி இல்லாதப்போ அந்த படிக்கட்டு மேலே தான் ஏறி நீங்கள் மேலே போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஏறதுக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக 2 இருக்குதால வந்து பார்த்தீங்கன்னா அந்த படி வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் பாதை வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காங்க. அதனால் நிறைய பேர் மண் பாதை சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட் வச்சுருக்காங்க. அதான் நிறைய போகாதீங்க சரியா. நீங்கள் போய்ட்டு உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போனோடனே 3 சாமி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்ற உங்களுக்கு கெஸ்ஸிங் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே யார் இருப்பார் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் விநாயகர் தான் இருக்கார். விநாயகர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பா சாமி இருக்கார் சரிங்களா. ஐயப்பா சாமிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும் தான் சின்னதாக வந்து கோபுரம் இருக்காங்க. ஐயப்பா சாமி கிட்டே போகிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக போங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார், நிறைய ஹனுமான்லாம் இருக்காங்க அங்கே. இதுதான் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முருகர் இருக்கார். அது மாதிரி முருகர் பக்தர் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே இருந்து இந்த ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப் வியூ பாயிண்ட். இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோழிங்க சைடு இருக்குது நிறையவே இந்த பக்கம் தெரியும். அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொங்கல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை விழா வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி ரொம்ப சின்னதாக தெரியுதுங்க. அந்த வியூ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான் இருக்கும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயிலே கட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும். போவாதீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கும் சரிங்களா. எப்போவுமே நார்மல் டேஸ்லையும் இருக்கும், எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கிற முருகர் கோயில். அது இப்போ தான் கொஞ்சம் கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமில் ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸில் எதுவுமே அலோடு இல்லை. அந்த குளம்லாம் இருக்கும். அந்த குளத்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க சரியா. யாரும் இறங்காதீங்க. கொஞ்சம் தொலைவு நீங்கள் நடந்து போனீங்கன்னா சிவன் கோயில் இருக்கும். கஞ்சனகிரி மலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸே எப்போவுமே இந்த ஒரு சிவன் கோயில் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் கோயிலை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு சிவன் சிலை மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயில் கட்டினாங்க, அதுக்கப்புறம் கோபுரம் அந்த இதுவும் கட்டினாங்க, அப்புறம் சுற்றி இது எல்லாமே கட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னாவே உண்மையாக சொல்கிறேன், அந்த சிவன் சாமி இருக்கிற இடமும் அந்த சுற்றி இருக்கிற இடமும் அங்கே இருக்கிற பக்தரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள்.